வணக்கம். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இல்லையா, அதை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். குறிப்பா கூலி படம், அப்புறம் அவரோட சினிமா பார்வை, சூப்பர் ஸ்டாரோட எக்ஸ்பீரியன்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்காக அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் அலசி பார்க்கறது தான் நம்ம நோக்கம். அந்த இன்டர்வியூ அவரோட தாட் ப்ராசஸ் அது நல்லாவே தெரியுது. வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் பத்தி மட்டும் இல்லாம ஒரு படம் பண்றதுல அதுல எவ்வளோ டீப்பா இன்வால்வ் ஆயிருக்காரு. எல்சியூ மாதிரி ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்றதுல இருக்கிற பிராக்டிக்கல் கஷ்டங்கள் என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதுல அவர் ஸ்டார்டிங்ல சொல்ற ஒரு விஷயம், அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இந்த 1000 கோடி 2000 கோடின்னு டார்கெட் வச்சு படம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க. முதல்ல ஒரு நல்ல படம் அது முக்கியம், வசூலுங்கிறது அதுக்கப்புறம் தானா வரும் அப்படிங்கிறாரு. கிரிக்கெட்ல 99 ரன் மாதிரி அதுவே பெரிய ஸ்கோர் தான், 100 அடிக்கணும்னே ஆடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா, அதோட பை ப்ராடக்ட் மாதிரி. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. கைதி மாதிரி படங்கள்ல இது ஒர்க் அவுட் ஆச்சானா, இப்போ கூலி மாதிரி இவ்ளோ பெரிய பட்ஜெட் ஒரு சூப்பர் ஸ்டார் படம், இதுல அந்த வெளியில இருந்து வர்ற பிரஷர் இருக்கும் இல்லையா, நிச்சயமா அந்த வணிக அழுத்தங்களை எல்லாம் தாண்டி இந்த கொள்கையில ஒரு எந்த அளவுக்கு உறுதியா நிக்க முடியுங்கிறது அது ஒரு பெரிய சவால் தான் பாருங்க. கரெக்ட். அடுத்ததா கூலி பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது. ரஜினி சார் படங்கிறதால குடும்பங்களுக்காக வயலன்ஸ் குறைப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு ரொம்ப தெளிவா வன்முறையில எந்த காம்ப்ரமைஸும் இல்ல அப்படிங்கிறாரு. அதே நேரம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி எமோஷன்ஸ் இருக்கணும்னு சொல்றாரு. வழக்கமா அவரோட படங்களை வர சில விஷயங்கள், துப்பாக்கிகள், ட்ரக்ஸ், இதெல்லாம் இதுல இல்லைன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, எப்படி பேலன்ஸ் பண்ண போறாருன்னு பார்க்கணும். வயலன்ஸும் குறையாது, ஆனா ஃபேமிலி எமோஷன்ஸும் இருக்கும். இதெல்லாம் எப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வர போறாருங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அப்புறம் எல்சியூ பத்தி பேசுறாரு. அதுல ஒரு சுவாரஸ்யமான ஆனா ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் சொல்றாரு. அதாவது யூனிவர்ஸ்ங்கிறதால இப்போ கைவியில ஒரு சின்ன ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை விக்ரம்லயோ லியோலயோ திரும்ப காட்ட முடியாது. ஏன்னா ரசிகர்கள் நோட் பண்ணிடுவாங்க. அந்த கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. ஆமா, அது கிரியேட்டிவா பார்க்கும்போது ஒரு பெரிய கட்டுப்பாடு தான், ஒரு லிமிடேஷன். இதனால தான் எல்சியூ சம்பந்தம் இல்லாத தனிப்படங்கள் பண்ணும்போது ஆக்டர்ஸை செலக்ட் பண்ண தனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, யூனிவர்ஸ்ல யூஸ் பண்ண முடியாத நல்ல நடிகர்களை இந்த மாதிரி ஸ்டாண்ட் அலோன் படங்கள்ல பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறார் போல. இது அவரோட ஸ்டோரி டெல்லிங்க கூட எஃபெக்ட் பண்ணலாம். உண்மைதான். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருந்தாலும் மாஸ் மொமெண்ட்ஸ் பத்தி அவர் சொல்ற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மாஸ்னா வெறும் ஹீரோ என்ட்ரி, பஞ்ச் டயலாக் இல்ல, ரொம்ப நுட்பமா கூட இருக்கலான்றாரு. உதாரணத்துக்கு மாநகரம் படத்துல ஸ்ரீ சார்லிக்காக அடி வாங்குவார் இல்லையா, அதுதான் அவர் எழுதுனதுலயே பெரிய மாஸ் சீன்னு சொல்றத கேட்கும்போது அடன் இருக்கு. ஆமா, ஏன்னா பார்வையாளர்கள் எதை அவங்க நிஜ வாழ்க்கையில செய்ய தயங்குவாங்களோ இல்ல செய்ய முடியாதோ அதை ஸ்கிரீன்ல ஒருத்தர் செய்யும் போது அது ஒரு விதமான கனெக்ட் கொடுக்குது. அது வெறும் ஃபைட்டா இருக்கணும்னு இல்ல, இந்த மாதிரி ஒரு தியாகம், அது கூட மாஸா இருக்கலாம். இது அவர் மாஸ்க்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆழமான அர்த்தம். அப்புறம் சில நடிகர்களோட வேலை பார்த்த அனுபவங்களையும் ஷார்ட்டா சொல்றாரு. நாகார்ஜுனா சார வில்லனா நடிக்க வைக்க 6-7 தடவை கதை சொல்லி ஓகே வாங்கினேன் அப்படிங்கிறாரு. ஆமீர் கான் கிட்ட ரஜினி சார் படம்னு சொன்னதும் கதை கூட கேட்காம ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்றாரு. இதுல என்ன தெரியுதுன்னா, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு புதுசா ஏதாவது கொடுக்கணும், அவங்க பண்ணாத ஒரு ரோல், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு லோகேஷ் நினைக்கிறாரு. அதனாலதான் அவரோட படங்கள் கொஞ்சம் தனிச்சு தெரியுது. சரி, கடைசியா ஒரு முக்கியமான விமர்சனத்துக்கு வராரு. உங்க படங்கள்ல பெண் கேரக்டர்ஸ் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்களாவே இருக்காங்களேன்னு ஒரு கேள்வி. அதுக்கு கூலி படத்துல ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் ஒரு பதிலா இருக்கும்னு நம்பர்தான் சொல்றாரு. ஆமா, அது நேரடியான பதில். அது மட்டும் இல்லாம எல்சியூக்குள்ளேயே 2-3 புது ஃபீமேல் கேரக்டர்ஸ் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒருவேளை ஃபியூச்சர்ல அவரோட யூனிவர்ஸ்ல பெண் கதாபாத்திரங்களுக்கான இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய சினிமா வியாபாரத்துல வசூலை விட நல்ல படம் தான் முக்கியங்கிற அவரோட எண்ணம், குறிப்பா ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு நிஜத்துல ஒர்க் அவுட் ஆகும்னு பாக்குறது சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னோட யூனிவர்ஸ் அவரை இன்னும் பெருசாக்கிட்டே போகும்போது அவர் மேல வர்ற இந்த மாதிரி விமர்சனங்கள், குறிப்பா இந்த பெண் கதாபாத்திரங்கள் மாதிரி விஷயங்கள்ல அதை எப்படி எதிர்கொண்டு தன்னோட சினிமாவில் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போறாருங்கிறதும் நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பா இந்த உரையாடல் உங்களுக்கு சில விஷயங்களை யோசிக்க வச்சிருக்குன்னு நம்புறோம்.